தூத்துக்குடியில் வந்து கீதா ஜீவன் ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க தான் வந்து எம்எல்ஏ வந்து ஜெயிப்பாங்க. அவங்களோட வீடியோ நான் வந்து ரெகுலராக பார்ப்பேன். சரிங்களா, அவங்க வந்து நிறையா வந்து நல்லது பண்ணுவாங்க, நிறைய அப்டேட்டாக இருப்பாங்க, டெய்லி அப்டேட்டாக இருப்பாங்க. ஒரு தலைவர் வந்து டெய்லி அப்டேட்டாக இருக்கணும், டெய்லி என்னென்ன நடக்குது அங்கே போய் பார்க்கறது அதெல்லாம் வந்து கரெக்டாக வருவாங்க. அந்த அக்கா வந்து ரொம்ப ப்ராப்பராக பண்ணிட்டு இருப்பாங்க, கீதா ஜீவன் அக்கா. சரிங்களா, அதே மாதிரி தான் வந்து நம்ம டிவிக்கில் அஜித் அக்காவும் ப்ராப்பராக வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. டெய்லி வந்து மக்களை போய் சந்திக்கிறது அந்த மாதிரி வந்து டெய்லி பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா, எப்படி வந்து டிஎம்கேக்கு வந்து ஒரு கீதா ஜீவன் அக்கா கிடைச்சாங்களோ அதே மாதிரி டிவிகேக்கு வந்து ஒரு அஜித் அக்கா வந்து தூத்துக்குடிக்கு கிடைச்சாங்க. அஜித் அக்காவுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த அக்கா வந்து எலெக்ஷனில் நின்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு நிறைய பேர் ஓட்டு அந்த அக்கா கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, கீதா ஜீவன் அக்காவும் நல்ல லீடர் தான். சரிங்களா, அதே மாதிரி அஜித் அக்காவும் ஒரு நல்ல லீடர் தான். சரிங்களா, தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருக்கும் காம்படிஷன் வந்து கரெக்டாக இருந்திருக்கும். சரிங்களா, அந்த அளவுக்கு வந்து ஒரு போட்டி இருந்திருக்கும். இப்போ வந்து அஜித் அக்கா வந்து இந்த மாதிரி போஸ்டிங்கில் இல்லைன்னு சொல்லிட்டு நேம் வந்து ரிமூவ் பண்ணது எல்லாருக்குமே வந்து ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. தூத்துக்குடியில் உள்ள எல்லா விஜய் ஃபேன்ஸுக்கும், அஜித் அக்காவை ரெகுலராக ஃபாலோ பண்ண எல்லா விஜய் ஃபேன்ஸுக்கும் அக்காவுக்கு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு ஒரு வருத்தம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்குது. எனக்கும் அதே வருத்தம் இருக்குது.